படத்தில் நிறைய அரசியலும் பேசியிருந்தாங்க. கம்யூனிசம் அதிகமாக படத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் குறிப்பாக ஒரு சீனில் வந்து ராஷ்மிகா ஒரு 2000 நோட்டை எடுத்து அப்படி கசக்கி தூக்கி போடுறது என்ன சொல்ல வராங்க சார்? இல்லை நீங்கள் இந்த வில்லன் கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவினுடைய ஒரு மல்டி மில்லியனர். அதுவே நீங்கள் யார் வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். நம்ம பேரை சொல்ல விரும்பல வந்து அப்படி அந்த அந்த கேரக்டரை பார்க்கும்போது யாரையும் நீங்கள் வந்து இங்கே பொருத்தி பார்க்கலாம். இங்கேருந்து தொடங்கி அதை டேரிங்காக சொல்லாமல் சேகர் கமலாவோட ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டயலாகில் கூட பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிற ஒரு விஷயமா அப்படியே கொண்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ராஷ்மிகா மதனோட அந்த சீன் வந்து பிரமாதமான ஒரு சீன். நீங்கள் அதுக்கு ஒரு க்ளோஸ்அப் கூட வச்சுருக்க மாட்டாங்க. இந்த 2000 ரூபா நோட்டுக்கு வந்து இப்படி இருக்கும். அந்த ஒரு ரெட் கலர் நோட்டை அப்படி கசக்கி இது யூஸ் ஆகாது அப்படின்னு அப்படி போடுற இடத்துல வந்து இப்போ 2000 நோட்டே காணமே சார். இல்லை அதை திரும்ப வாங்கிட்டாங்க. அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் என்னென்னா அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்வையில் எடுத்தீங்கன்னாலோட இல்லைன்னா பொதுவான ஒரு விஷயமா இருந்தாலும் காகிதம் தான் அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து நம்ம போனோம்னா இன்னும் வந்து உலக லெவலில் பேச வேண்டியதாக கூட மாறிடும் வந்து. ஏன்னா வந்து வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு வந்து நீ டாலர்னு காகிதத்தை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இது பண்ணுற, நாங்கள் வந்து தங்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களோட போட்டி போடுறோம் வரையா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி உலக அரசியல் போயிட்டுருக்கு. இதை ஒரு ஷாட்டில் சொல்லிட்டு போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான்.